இன்றைக்கி சரியான பசி. இன்றைக்கி வேறு கிறிஸ்மஸ் வேறு. அதனால் எங்கேயுமே ஹோட்டலும் இல்லை. மணி வெறும் 10 ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் ஒரு ஒரு ஹோட்டல் கிடச்சிது. அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லை. வேறு வழி இல்லை. நமக்கு எதனா ஒன்று சாப்பிட்டு தானே ஆகணும். டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஹோட்டலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நானும் ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு எக் ரைஸ் தான் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு சிக்கனே ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சிக்கன் ரைஸில் அதிலே போட்டு தானே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க தனித்தனி தான் கொடுத்தாங்க. ஏன்னு தெரியல. ஓகேவா. இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த எக் ரைஸும் சரி, சிக்கனும் சரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் தான். எக்கு ப்ளஸ் ரைஸ், இல்லைனா ரைஸ் ப்ளஸ் சிக்கன், இல்லை சிக்கன் ப்ளஸ் ரைஸ், சிக்கன் ரைஸ். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க தனித்தனியாக கொடுத்தாலும். இருந்தாலும் சரியான பசியில் வர வந்துட்டேன். ஃபுட்டும் பரவாயில்ல, டீசெண்டாக இருந்துச்சு. நானும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்தது. நல்லா வெந்திருந்தது. டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சரி, எங்கடா எங்கேயுமே கிடைக்காத சாப்பாடு, இன்றைக்கி நைட்டு பட்டினி தான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் அவர் நமக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகேவா. அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிப்போம். என்னடா அவன் பேக் மாட்டிகிட்டே சாப்பிட்றான்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்த அர்ஜென்ட்டில், அது இல்லாமல் பசியில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் பசி தான் இருந்துச்சு. அதனால தான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை. நமக்கு சோறு தானே முக்கியம் அந்த டைமில். அதனால் நமக்கு மைண்டில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் சாப்பாட்டை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் அங்கே தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சே ஆகணும். ஓகேவா. ஏன்னா அதுக்கு மேலே நானும் கிளம்பணும். ரொம்ப கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம அந்த சாப்பிட்ட ஹோட்டலில் இருந்து. அதனால் நானும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக தான் சாப்பிட்டேன். வேகமாகலாம் சாப்பிடல. கைஸ், இதெல்லாம் ஒரு வீடியோவா? சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வேறு கண்டென்ட் எனக்கு தெரியலையே. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ உங்களுக்காக என்னை நம்பி ஒரு 1000 பேர் இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காக நான் வீடியோ போடணும்ல, அதனால் நான் போடுறேன். ஸோ ஃபுட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலான்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஃபுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் கொடுங்கலாம் கண்டென்ட்டு. நான் உங்களை நோக்கியே பயணம் பண்ணுறேன். யூடியூப் வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்து போடணும் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக தெரியும். ஆனால் ஒவ்வொரு கண்டென்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நம்மளால முடியும். முடியாமல் எங்கே போயிட போகுது. உங்களுக்காக நான் பண்ணுறேன். சரியா. ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா சாப்பிடும்போது பேசக்கூடாதல்ல. சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா மட்டும் நம்ம பேசிக்கலாம். ஓகேவா. சாப்பாடும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லாவாக தான் இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா 70 ருபீஸ் தான். ஸோ அந்த கடையில் நார்மலாகவே 70 ருபீஸ் தான். இந்த இடத்துலலாம் கடலூர் சைடில் நல்லா இருந்துச்சு. இன்னும் முக்கியமாக அந்த சிக்கன் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா கிரிஸ்பியாக இருந்தது. ஓகே, ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஃபுட்டு நான் அதிகமாக வைக்க சொல்லலை, கம்மியாக தான் வைக்க சொன்னேன்னா. ஏன்னா எனக்கு பசி. அதிகமாக வச்சாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. நமக்கு லிமிட்டாகவே போதுமே. நைட்டில் சிக்கன் ரைஸ், கிறிஸ்மஸ் வேறு. சிக்கன் ஃபுட்டோடு இருந்தாலும் நான் அள்ளி சாப்பிட்ருக்கலாம். தனியாக இருந்துச்சா, அந்த ஒரு பீஸ் மட்டும் கடைசியாக சாப்பிட்ணுன்னு தான் வச்சேன்.